ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ வந்து எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், உங்களுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்திராத ஒரு கண்டென்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் என் அன்பாக்சிங் வீடியோ. என்ன அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய ஆப்பிள் மேக்புக் ஏரோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹீப்பாக இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. நம்ம ஆப்பிள் ஏற்கனவே ஐபேட் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நான் பர்சனலாக லேப்டாப் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஐ மீன் மேக் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ கண்டிப்பாகவே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அஃப்கோர்ஸ் ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐபேட் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் மேக் அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஹைப் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நம்ம பர்ஃபார்மன்ஸுமே கம்பேர் பண்ணும்போது, நம்ம முன்னாடி வச்சிருந்த லேப்டாப் என்ன அப்படின்னா, ஐ திங்க் ஹெச்பி பவிலியன் கேமிங் லேப்டாப் தான் வச்சுருந்தேன். ஸோ பர்சனலாக வந்து எடிட்டிங்காக தான் நான் வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு வந்து பர்சனலாக யூஸ் பண்ணும்போது ஐ ஃபீல் லிட்டில் லேக் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம கேமிங் போகிறதே இந்த ஹை ப்ராசஸிங் ஜிபியூக்காக தான் நானே இது பர்சனலாக வாங்கினேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கும் அதில் ஒர்க் பண்ணும்போது சில லேக்ஸ் இருக்க தான் இருந்தது. ஸோ இதில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தான் ஆகணும். மேக்புக்கில் அந்த லேக்லாம் இருக்கா இல்லையாங்கிறது நான் வந்து உங்களுக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வாங்க, நான் இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது ஐ சா கிரேட், லைக் அதோட ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட ப்ரைவசி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய பாக்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங் மேக்புக் ஏர். ஸோ அந்த சைடும் வந்து அதுதான். ஸோ இந்த சைடும் we have got that beautiful app logo. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னோடய ஓல்டு லேப்டாப். நான் வந்து உங்களோட இந்த வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன், பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த ஐட்டங்கள் தான் இந்த பாக்ஸ்குள்ளே இந்த லேப்டாப்போட இருந்துச்சு. ஸோ இது வந்து சார்ஜர். ஸோ இட்ஸ் லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டான சார்ஜர் தான். பட் இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம சாம்சங் ஃபோன்ஸுக்கு எல்லாருமே போகிறனால ரெண்டு சைடுமே சி டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கேலக்ஸி ஃபோன்ஸ் வாங்கினீங்கனாலும் இதே டைப் ஆஃப் சார்ஜர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இட்ஸ் ஹைலி அடாப்டபிள் நான் சொல்லிப்பேன். பிகாஸ் நம்ம ஆப்பிள் வாங்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த சார்ஜர் அண்ட் ஹெட்ஃபோன் லைக் அந்த பாயிண்டில் தான் வந்து பிரச்சனைகளே வருது இதில். பட் சூப்பராக வந்து ஆப்பிள் இது வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியே ஆகணும். இந்த சார்ஜர்ஸ் குட்ங்க, கம்பேரிட்டிவாக ரொம்ப நல்லது தான். பிகாஸ் அதுக்கு தனி சார்ஜர் கொடுத்து அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் தேடுறது. பட் இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ வந்துட்டு ஓகே, ஓ பரவாயில்லையே, ஓப்பனிங்லேயே ஏதோ ஒன்று நல்லா வருது. ஸ்க்ராட்ச். ஓகே, இங்கிலீஷ். Use English as the main language. Press the return key. Cool. Okay. Continue. Written and spoken language. Okay. இது எல்லாமே ஈக்குவலாக வந்துருச்சு. ஓகே, ஆக்சசபிலிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் ஸ்போக்கன். ஓகே, முதல்ல வந்து விஷனில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன மாதிரிலாம் வரணும்னு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகே, கூல், நல்லாயிருக்கு. எனக்கு பர்சனலாக நான் வாய்ஸ் ஓவர் வந்து ஐ லெட் இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ கெட் இரிட்டேட்டட் அப்படின்னு சொல்லலாம். சும்மா அது வந்து பேக்கில் நம்ம கிளிக் பண்ணுறதுக்குலாம் வந்து வாய்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் இட். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஜூம் இதுவும் எனக்கு பர்சனலாக தேவைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐம் குட். டெக்ஸ்ட் இதுவும் எனக்கு வேணாம். பிகாஸ் நம்மளுக்கு அவ்வளோ ஜூமாலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓரளவு நம்மளுக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது. ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் திஸ். ஸ்பீக் செக்ஷன். ஓகே, நாங்கள் இது எல்லாமே நம்ம அப்புறமா தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன், இதுவுமே இந்த சைஸ் போதும். இல்லை ஸ்டாண்டர்ட் இருக்கட்டும். இன்க்ரீஸ் கான்டாக்ட்ஸ். ஓகே, நம்ம டார்க் மோட் வந்து ஐ ப்ரிஃபர். இது வந்து ஒரு மாதிரி செம வைப்பாக இருக்குது, நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும். ரெடியூஸ் மோஷன்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம விஷன் முடிச்சிட்டோம். லெட்ஸ் கோ டு த மோட்டா சைடு. ஆக்சசபிலிட்டி கீபோர்டு இதுவும் எனக்கு வேணாம். பிகாஸ் இது என்னென்னா, நம்ம கீபோர்டு இந்த எக்ஸ்டர்னல் கீபோர்டு போக நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து நம்மளுக்கு கீபோர்டு அப்பியர் ஆகுது. ஸோ அது வந்து என்ன இதுக்குன்னு தெரியல. பிகாஸ் ஏற்கனவே இங்கே ஒரு கீபோர்டு இருக்கும்போது இன்கேஸ் நம்மளுக்கு இந்த கீபோர்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வந்து ஒரு சேஃப்டி மெஷர்னு வச்சுக்கோங்களேன். பட் இட்ஸ் நியூ. ஸோ நம்மளுக்கு இதில் ப்ராப்ளம் கிடையாது. வேணுன்னா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, ஹியரிங். ஸோ ஓகே, ஹியரிங் போகலாம்.
க்ளோஸ் கேப்ஷன்ஸ். திஸ் ஒன் இஸ் நைஸ் பிகாஸ் லைவ் கேப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து விண்டோஸில் உண்டு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து க்ளோஸ் கேப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா எல்லா தடவையும் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி பெரிய கடுப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் என் பழைய லேப்டாப் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஆன் திஸ். ஃப்ளாஷ் அலர்ட்ஸ் ஓகே, இது வேணால் நம்ம போட்டுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் அண்ட் அலர்ட்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் வில் ஃப்ளாஷ் அண்ட் ஆப் நேச்சர் அட்டென்ஷன். ஓகே, இது நல்லா இருக்குங்க. ஓகே, லெட்ஸ் ஆன் திஸ். லாஸ்ட் காக்னிட்டிவ். I prefer dark. Okay, speak selections. இதுவும் எனக்கு வேணாம். டைப்பிங் ஃபீட்பேக். ஓகே, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். சத்தியமாக ரொம்ப நேரம் ஆகுது இந்த செட்டிங் அப்க்கு. ஓகே, இட்ஸ் மை வைஃபை நெட்வொர்க். பாஸ்வேர்டு காட்ட முடியாது. ஸோ ஐ வில் புட் பாஸ்வேர்ட் அண்ட் கம் டு பேக். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டோம். டேட்டா அண்ட் ப்ரைவசி கண்டினியூ. ஓகே, இது நான் நாட் நவ் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் பேக்கப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு எல்லா டேட்டா எல்லா வீடியோ சோர்ஸஸ் எடிட் பண்ணுறது எல்லாமே இந்த லேப்டாப்பில் இருக்குது. ஸோ எனக்கு தெரில எப்படி நான் அதை மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து விண்டோஸ் பிசியில் தான் மாற்றணும். ஸோ கொடுத்துட்டா ஐ ஓன் ட்ரான்ஸ்ஃபர் இட்னா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நாட்டம் ஓகே, ஆப்பிள் ஐடி என்கிட்ட சத்தியமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கிரியேட். ஸோ ஓகே, நம்பரை கொடுத்துடலாமா? 9. ஓகே, நம்பர் என்டர் பண்ணிட்டு சொல்லுங்கள். வந்துருச்சுங்க. கூல், எல்லாமே ஃபைன். ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. எஸ், சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த லேப்டாப்போட டிசைன் ஸோ எலகண்ட் அண்ட் தின். நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹேண்டியாக இருக்குங்க சத்தியமாக. இதுதான் ஆக்சுவலி ஒரு லேப்டாப் நினைக்கிறேன். பட் இது வந்து வெயிட் ஆல்மோஸ்ட் 2 kilos இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து இப்போ லேப்டாப்போட ஃபீச்சர்ஸ் எதுவும் பார்க்கலாம். ஸோ நிறையா கூலான ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரி, ஓகே, லொக்கேஷன் ஃபைண்ட் மை மேக் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்துச்சு. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் ஆஸ்கிங் அபவுட் ஆர் லொக்கேஷன். இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ஆப்பிளில் ஒரு பெரிய நம்பிக்கைன்றது சேஃப்டி தான் ஆக்சுவலி. ஓகே, இதெல்லாமே ஒரு பிரச்சனை கிடையாது. ஐ காட் ஓகே சார். Siri, it's my favorite thing actually. Siri also get things by asking. Siri also makes suggestions. Yes. Kandipave, Siri is my best. Okay. Hey Siri. Hey Siri, send a message. Hey Siri, what's the weather like today? அது இன்டர்வியூ மாதிரி அதுவே கொஸ்டின் கேட்க சொல்லுது. Hey Siri, what does the rest of my day look like? அப்பா. Hey Siri, play some music. ஓகே, இப்போ நம்மளோட வாய்ஸ் அது பக்காவாக வந்து இப்போ ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம வாய்ஸ் கேட்டால் இட்ஸ் கூல். சத்தியமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இம்ப்ரூவ் Siri அண்ட் டிக்டேஷன் எனக்கு வேணாம், பர்சனலாக வேணாம் இந்த டிக்டேஷன். சீரியஸ்லி இதை நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஃபயர்வால் டிஸ்க் என்கிரிப்ஷன். ஃபயர்வால் செக்யூர்ஸ் தி டேட்டா பை என்கிரிப்டிங் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் டிஸ்க் அண்ட் லாக்கிங் யுவர் ஸ்க்ரீன் வித் பாஸ்வேர்ட். கண்டிப்பாகவே. யூஸ் யூர் ஃபிங்கர் பிரிண்ட் டு அன்லாக் யுவர் மேக் அண்ட் மேக் பர்ச்சேஸ். சூப்பர், இட்ஸ் குட். இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்தாச்சு. இது நம்மளோட இனிமேல் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தான் அன்லாக் பண்ண முடியும். கைஸ், சூப்பர் பாடி. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ அக்கா போகிறா போச்சு. இட்ஸ் பாருங்களேன், அப்படியே ஒரு ஆப்பிள் வைப் வந்து இதை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு கிடைக்குது. இட்ஸ் கூலுங்க. இந்த லோகோ இதுக்கெலாம் நான் ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் எக்ஸைட்டிங். இதை பார்க்கும்போது சரி ஹைப்பாக இருக்குது. ஸோ இனிமேல் தான் நம்ம இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தாகணும்.
ஸோ இதில் நம்ம எப்படி ஒரு மேக்புக்கை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதை தான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். நான் பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் நைஸ் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. நான் வந்து எல்லாருமே யோசிக்கிற மாதிரி தான் யோசிச்சேன். இந்த ஹெச்பி நான் வச்சிருந்த முன்னாடி லேப்டாப்பும் இந்த மேக்புக் ஏருமே கிட்டத்தட்ட ஒரே ரேட். அதுவும் 85K, இதுவும் 85K. பட் இட் ஹேஸ் அ பெட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் பெட்டர் ரேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட பழைய லேப்டாப்பில் லைக் 15GB ரேம் இருந்துச்சு அண்ட் 528GB SSD இருந்துச்சு. பட் இதில் 256GB SSD தான், 8GB ரேம் அண்ட் ஜிபியுமே 8GB தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு தொழில் இருந்துச்சுன்னா நம்ம அப்படி ஷிஃப்ட் ஆகிறோமே. அகெயின் இதில் வந்து நான் சில எக்ஸ்போர்ட் லேக்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணிருக்கும்போது வென்னவா யூஸ் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், நான் வந்து எப்பப்போ கிளிச்செல்லாம் உள்ள யூஸ் பண்ணுறோம், அதுவும் கிளிச் ஆகிடுது ஏன்னு தெரியல. அப்படி இருக்கும்போதுலாம் அந்த எக்ஸ்போர்ட் டைமில் எனக்கு வந்து அந்த சீக்வன்ஸில் மட்டும் டேக்ஸ் அடிஷ்னல் டைம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்துல வந்து அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த லேக் இட் வாஸ் லைக் இரிட்டேட்டிங் ஃபார் மீ, நான் அப்படி சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் அந்த ப்ளே பண்ணும்போது இட் ஃபேஸஸ் a little bit lag and disturbance அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். ஸோ பிகாஸ் நம்மளோட கரெக்டான ஒரு எக்ஸ்போர்ட்டே நம்மளால் அதை பார்க்க முடியல. ஸோ அது வந்து சில டைம் சில வீடியோஸில் ப்ராப்ளம் ஆயிருக்கு, பட் மேஜர் வீடியோஸில் ஆனதில்லை. அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம வந்து வேறு போகலாங்கிறதுனால தான் இதோட ஐடியாவே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதில் யூஸ் பண்ணி பார்த்ததில் வந்து ஹாப்பிலி ஐ டிடன்ட் see any of the lag அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். இதில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே கம்ஃபர்டபுளாக ஒர்க் ஆகுது ப்ரீமியர் ப்ரோ. எனக்கு அந்த சின்ன சின்ன சீக்வன்ஸ் லேக்லாம் இல்லை. ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆப்பிள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் ஆப்பிளோட சிப் அண்ட் ப்ராசஸருமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். M1 சொல்லிட்டு இவங்களே இந்த ஆப்பிளில் மேனுஃபேக்சர் பண்ணுற சிப்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஆண்ட்ராய்டுன்னு போயிட்டாலே நிறைய வாஸ் லேப்டாப்ஸ்க்கு இன்டெல் கோர் AMD டிவைஸ்னு சொல்லிட்டு 2 காமனாக இருக்கிறதுக்கு. பட் இங்கே ஆப்பிளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த M1 M2 அண்ட் M1 Pro M1 Pro Max அந்த மாதிரி வந்து நிறையவே சிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிப்ஸை மட்டும் தான் இந்த ஆப்பிள் மேக்புக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் இன்ட்ரெஸ்டிங் நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுது. அண்ட் ஆப்பிள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னா இது சேஃப்டி அப்படிங்கிறது தான். நம்ம பார்க்கும்போது ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்கு அவ்வளோ கேள்வி கேட்குறதுனா ஆப்பிளில் வேலைக்காக இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குங்கிறது டவுட்டே கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஏற்கனவே ஐபேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 10 years old. பட் இப்போயும் அது வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுது. பட் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, அவ்வளோதான். அது ஒரு ப்ராப்ளம் தான். பெரிய லேக் நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது, பரவாயில்ல. பட் எனக்கு இந்த ப்ராசஸிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதோட டிசைனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இட்ஸ் மை ஓல்ட் லேப்டாப், ஓகேவா? ஒரு மாதிரி பெருசாக மாசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இட்ஸ் த மேக்புக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். we have a lot of size difference அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இது ஒரு மாதிரி எலகண்டாக மினிமலாக இருக்குது. இட்ஸ் லைக் வெதர் டூ லார்ஜ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதை பார்த்து இது ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. பாக்கெட்டில் கூட தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னாலும் we can take it in a small bag or ஹேண்ட் பேக்லேயே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடலாம். பெஸ்ட்டாக இருக்குது. இனிமேல் வீடியோஸ்லாம் இதில் எடிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரில நல்லா வரும் அப்படிங்கிறத நம்புவோம். ஸோ ஓகே கைஸ், இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.